ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் ஆல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பையர்ஸும் செல்லர்ஸும் அவங்க ஷேர்ஸை வாங்கி விற்க முடியக்கூடிய ஒரு பிளேஸ். இந்த எக்ஸ்சேஞ்சில் பீப்புள்ஸும் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸும் எதெல்லாம் வாங்கி விற்க முடியும்னா ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸு, ஃபண்ட்ஸு, கரன்சிஸ், டெரிவேட்டிவ்ஸ். இது எல்லாத்தையும் சிம்பிளாக ஒரே வேர்டில் சொல்லணும்னா செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாகவும் ட்ரேடிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியும் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்லையும் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்லையும் நம்ம லீட் பண்ணிக்க முடியும். இந்த பையிங் அண்ட் செல்லிங் எல்லாமே வந்து சப்ளை அண்ட் டிமாண்டை பொறுத்து ப்ரைஸ் வந்து டீவியேஷன் ஆகும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கேபிட்டல் மார்க்கெட்ஸ். கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது ஸ்டாக்ஸு, பாண்ட்ஸ், இது ரெண்டு மட்டும்தான் கேபிட்டல் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மார்க்கெட்டில் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாமே அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து பாண்ட்ஸ்லையும் ஈக்விட்டிலையும் வந்துட்டு பார்க் பண்ணி வைக்கிறது. கவர்மெண்ட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா முனிசிபல் பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெஷரி பில்ஸு, இது எல்லாமே கவர்மெண்ட் கீழே வந்துடும். ப்ரைவேட்டை பொறுத்தளவுக்கு கார்ப்பரேட் பாண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஈக்விட்டி, இது எல்லாமே வந்து ப்ரைவேட்டில் வந்துடும். இதில் ஈக்விட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கன்சர்ன் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக டைரக்டாக இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஷார்ட்லி கால்டு ஐபிஓ. நீங்கள் நிறைய ஆட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கன்சர்ன் வந்துட்டு ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்பீங்க. இந்த ஐபிஓ அப்படிங்கிறது பிரைமரி மார்க்கெட்டில் மட்டும்தான், அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கன்சர்ன் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக டைரக்டா இன்வெஸ்டர்ஸ்க்கு இஷ்யூ பண்றது, ஃபர்ஸ்ட் இஷ்யூ பண்றதுக்கு பேர் தான் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இது ஐபிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து யாரெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னா ப்ரமோட்டர்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கன்சர்ன்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு இந்த பிரைமரி மார்க்கெட்ல இருப்பாங்க. அதுக்கடுத்து செகண்டரி மார்க்கெட். செகண்டரி மார்க்கெட் மீன்ஸ் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், இதுதான் எக்ஸாம்பிள். நம்ம பிரைமரி மார்க்கெட்ல வாங்கணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் இஷ்யூ பண்ண ஷேரு, அந்த ஷேரை இங்க வந்து பை அண்ட் செல் பண்றது யாருன்னா ஒரு ப்ரமோட்டர்ஸோ இன்ஸ்டிடியூஷனலோ வாங்கியிருப்பாங்க. அதை வந்து அவங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து விற்கணும் இல்லைங்களா, அப்போ விற்கிறதுக்காக தேடுற இடம் தான் வந்து செகண்டரி மார்க்கெட். இங்கே தான் நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ இங்கே தான் வந்து ஒரு ஷேரோட பையிங் அண்ட் செல்லிங் வந்துட்டு அதிகமாக நடக்கும். ஸோ பிரைமரி மார்க்கெட்டில் ஒரு டைரக்டாக கன்சர்ன் வந்து கொடுத்துருவாங்க, அதைய வந்து நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு பையிங் அண்ட் செல்லிங் கொடுக்கறது வந்துட்டு இந்த செகண்டரி மார்க்கெட். இப்போ உங்களுக்கு டீவியேஷன் புரியும்னு நினைக்கிறேன். இந்த செகண்டரி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய இந்த இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின ஷேர்ஸை வந்து இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸ் வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்டை கிரியேட் பண்ணி அதோட ப்ரைஸை வந்து ஹையராகவும் டிக்ரீஸாகவும் வந்து மூவ்மெண்ட் பண்ண வைப்பாங்க. ஸோ இதுதான் டீவியேஷன். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஃபினான்ஷியல் மார்க்கெட்டுங்கிறது கேபிட்டல் மார்க்கெட், பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட். கேபிட்டல் மார்க்கெட்டுங்கிறது பாண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, அதுல இருந்து பிரைமரி மார்க்கெட் வரும். அதுக்கடுத்து வந்து பிரைமரி மார்க்கெட்ல வந்து இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் வந்து டைரக்டா பிரைமரி மார்க்கெட்ல கன்சர்ன் டைரக்டா இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் கொடுப்பாங்க. அவங்க செகண்டரி மார்க்கெட்ல அதை ரீட்டைல்ஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. அது அவங்க நிறைய இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த ஷேரை வந்து வால்டைல் பண்ணுவாங்க, பையிங் அண்ட் செல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கேபிட்டல் மார்க்கெட். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஆல்.